Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 2025 ஷார்ட் அண்ட் டைப்ரைட்டிங் எக்ஸாமினேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இது முழுக்க முழுக்க ப்ரைவேட் கேண்டிடேட்டாக நீங்கள் அப்பியர் ஆகுறீங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது தான் இன்ஸ்டியூட் மூலமாக போகிறவங்க உங்களோட இன்ஸ்டியூட்லேயே வந்து பண்ணி கொடுப்பாங்க. டோட்டோட வெப்சைட்டுக்கு வந்து வந்துருங்க. எப்போவுமே சரி வெப்சைட் வந்தீங்க அப்படின்னா என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க இந்த எக்ஸாம் ரிலேட்டடாக அப்படின்றத வந்து ஒன் டைம் வந்து பார்க்கணும். சரிங்களா? இது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் ஜிடி ஆகஸ்ட் 2025 அப்ளிகேஷன்ஸ் அட் எ கிளான்ஸ். ஸோ டோட்டலாக எவ்வளோ பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ பேர் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது எக்ஸாமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தென் இது என்ன அப்படின்னா வியூ ஜிடி ஆகஸ்ட் 2025 லிஸ்ட் ஆஃப் டேட்டா நாட் சப்மிட்டட். ஓகே, இதில் வந்து உங்களுடைய லிஸ்ட் வந்து இருக்கக்கூடாது. உங்களுடைய நேம் இந்த லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் வந்து இருக்கக்கூடாது. இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா? அதில் உங்களுடைய நேம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் சப்மிட் பண்ணலைன்னு சொல்லிட்டு அர்த்தம் அப்ளிகேஷன். சரிங்களா? நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஃபைனல் காப்பி வச்சுருந்தீங்கன்னா இதில் வந்து இருக்காது. அதர்வைஸ் உங்களுடைய நேம் வந்து இதில் வந்து இருக்கும். தென் இது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது வந்து டைம் டேபிள் கொடுத்துருக்குறாங்க. அப்ளிகேஷன் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. டேட்டா கரெக்ஷன் பீரியட் 30ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா எக்ஸாம் ஷார்ட் அண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் எப்போன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 23, 24, அக்கௌண்டன்சி எக்ஸாம் 25ஆம் தேதி, டைப்ரைட்டிங் எக்ஸாம் 30, 31ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 2025 எக்ஸாமினேஷனை பற்றின அப்டேட்ஸ் வந்து இங்கே தான் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? நீங்கள் ஒரு வாட்டி இந்த வெப்சைட் வந்து அப்பப்போ வந்து பார்க்கணும். நம்மளோட சேனலுமே எதனா இங்கே எதனா அப்டேட் இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலுமே வந்து அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி சார்பாகவும் அப்ளை பண்ணி கொடுப்போம். அதுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ண என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து வேணும், என்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து வேணும், தென் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? குயிக்காக வந்து அப்ளை பண்ணி தந்துடுவோம், எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாமல். அதர்வைஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே கூட என்ன பண்ணிக்கலாம்னா ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஃபோட்டோ, சிக்னேச்சர், எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு, அப்புறமா வந்து ப்ரீ குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட். இப்போ நீங்கள் இன்டர் எக்ஸாம் போகிறீங்க அப்படின்னா ஜூனியர் எக்ஸாம் சர்டிஃபிகேட், சீனியர் எக்ஸாம் போகிறீங்க அப்படின்னா இன்டர் சர்டிஃபிகேட், ஹை ஸ்பீட் எக்ஸாம் போனீங்க அப்படின்னா சீனியர் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முந்தைய கிரேடுக்கு உண்டான சர்டிஃபிகேட் வந்து வேணும். நான் வந்து February 2025 தான் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணேன், இன்னும் சர்டிஃபிகேட் தரலே அப்படின்னா அந்த கேண்டிடேட்ஸ் மட்டும் ரிசல்ட் ஸ்க்ரீன்ஷாட் வந்து வச்சுக்கலாம். ரிசல்ட் ஸ்க்ரீன்ஷாட்டில் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு சிக்னேச்சர் செல்ஃப் அட்டஸ்டட் தான் எல்லாமே. நீங்கள் வந்து க்ரீன் இங்க் சைன் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறது தான் அப்லோட் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து அதில் செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு உங்களுடைய சைன் போட்டிங்கன்னா வந்து போதுமானது. சரிங்களா? அதுதான் வந்து பண்ணணும். சர்டிஃபிகேட்ஸ் இல்லாதவங்க February 2025 கேண்டிடேட்ஸ் அவங்க வந்து இந்த மாதிரி ரிசல்ட் ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து வச்சுக்கோங்க. ரிசல்ட் ஸ்க்ரீன்ஷாட் நான் எடுக்கலையே அப்படின்னா இங்கே இருக்கும், இந்த க்ரீன் கலரில் காட்டுது இல்லையா, இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் 2025 எக்ஸாமினேஷனோட ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் போட்டு ஃபெஸ்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து வந்துடும். ஸோ இது அப்படியே நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க வேண்டியது தான். சரிங்களா? இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இந்த ஆரஞ்சு கலரில் காட்டுது இல்லையா, கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் ஜிடிஇ ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் லாகின்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து கேட்கும். அதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா போட்டு லாகின் பண்ணணும். உங்கள்கிட்ட யூசர் ஐடி பாஸ்வேர்டு இல்லை, பாஸ்வேர்டு மறந்து போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து யூசர் ரிஜிஸ்ட்ரேஷனில் போயிட்டு நியூவாக ஒரு நம்பர் கொடுத்து அதுக்கு ஓடிபி வரும், அதுக்கு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிவிட்டு கிரியேட் யூசர் கொடுத்துட்டு அந்த யூசர் ஐடியை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? பாஸ்வேர்டு உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக முன்னாடி சொன்ன மாதிரி இங்கேயே போட்டுக்கலாம். ஓகேங்களா? கொடுத்துட்டு லாகின் பண்ணணும். லாகின் பண்ண உடனே இங்கே எதனா டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறாங்களா அப்படின்றத பார்க்கணும். சப்போஸ் எந்த டீட்டெயில்ஸும் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் கிளிக் டு ப்ரொசீட் வந்து கொடுக்கணும். கொடுத்த உடனே உங்களுக்கு உங்களுடைய யூசர் ஐடி வரும், அதாவது உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து வரும். ஓப்பன் சொல்லிட்டு இருக்கும், ஜிடி அப்ளிகேஷன் 2025 இருக்கும், லாக் அவுட்னு இருக்கும். இதை நீங்கள் ஜிடி அப்ளிகேஷன் ஆகஸ்ட் 2025 கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 5 ஆப்ஷன் வந்து வரும். இது 5மே வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எடிட்டார் கிரியேட் அப்ளிகேஷன் வந்து பார்க்கலாம். இதில் வந்து உங்களுடைய நேம் ஆஃப் தி கேண்டிடேட் கேட்டிருக்கிறாங்க. உங்களுடைய நேம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கேபிட்டல் லெட்டர்ஸில் டைப் பண்ணணும். தென் உங்களுடைய இனிஷியல் இங்கே நீங்கள் என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஜெண்டர் கேட்டிருக்கிறாங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் உங்களுடைய ஜெண்டர், அப்புறம் ஃபாதர் நேம் ஆர் மதர் நேம் கேட்டிருக்கிறாங்க. ஃபாதர் நேம் இனிஷியல் ஆர் மதர் நேம் இனிஷியல், அட்ரஸ்,
இந்த அட்ரஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எங்கே எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறீங்களோ அது பக்கத்தில் இருக்கிற அட்ரஸ் வந்து கொடுங்க. இப்போ உங்களுடைய நேட்டிவ் வந்து தென்காசியாக வந்து இருக்கும், நீங்கள் சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நீங்கள் அட்ரஸில் வந்து நேட்டிவ் அட்ரஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா தென்காசியில் தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து போடுவாங்க. நீங்கள் சென்னையில் எழுத முடியாது. ஸோ ஊருக்கு போய் எழுதிட்டு வர மாதிரி இருக்கும். சென்னையிலே வேணும் அப்படின்னா உங்களுடைய ஆஃபீஸ் அட்ரஸோ இல்லை உங்களுடைய கொலிக் அட்ரஸோ கொடுங்க. சர்டிஃபிகேட்டும் இந்த அட்ரஸ் பேஸ் பண்ணி தான் வந்து வரும். ஓகேங்களா? அதே தான் ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, அதே மாதிரி பின்கோடு. தென் உங்களுடைய யூசர் ஐடி ஃபஸ்ட்டு மொபைல் நம்பராக வந்து வந்துடும். தென் ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் ஒன்று வந்து கொடுங்க. அதே மாதிரி ஆக்டிவ் இமெயில் ஐடி ஒன்று வந்து கொடுங்க. தென் ஜென்ரல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து டிஃபால்ட்டாக 8th பாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். இதை எஸ்எஸ்எல்சி பாஸ்னே மாற்றுங்க. நீங்கள் அதுக்கு மேலே முடிச்சிருந்தீங்கன்னா கூட எஸ்எஸ்எல்சி பாஸ்னே மாற்றுங்க. அதனுடைய ரிஜிஸ்டர் நம்பர், அதுக்கப்புறம் இயர் ஆஃப் பாசிங், மார்ச் 2013, ஏப்ரல் 2012, அந்த மாதிரி எந்த வருஷத்தில் எக்ஸாம் நடந்ததோ அது ரிசல்ட் வந்தது கிடையாது, எப்போ எக்ஸாம் நடந்துச்சோ அந்த மாதம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் மார்க் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி ஒன்றா தான் இருக்கும். 2 அட்டெம்ப்ட் வச்சு கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா 10th எத்தனை சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறீங்களோ 10th அதை நீங்கள் வந்து என்ன பண்ணால் என்ட்ரு பண்ணணும். அதை வந்து எண்ணியன் விடக்கூடாது, ஒன்றுன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணணும். தென் குவாலிஃபிகேஷன்ஸ் ஆல்ரெடி பாஸ்டு. இதில் நீங்கள் வந்து டைப் ரைட்டிங் ரிலேட்டடாகவோ எதுவுமே நீங்கள் வந்து இது பண்ண வேண்டாம். ஷார்ட் அண்ட் எக்ஸாம் போக போகிறீங்க அப்படின்னா சரிங்களா? இப்போ ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் ஜூனியர் எக்ஸாம் போக போகிறீங்க அப்படின்னா இதில் நீங்கள் வந்து எதுவுமே என்ட்ரு பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. ஓகேங்களா? இதுவே நீங்கள் இன்டர் போக போகிறீங்க அப்படின்னா இதில் போயிட்டு ஜூனியர் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். அதனுடைய ரிஜிஸ்டர் நம்பர், தென் மந்த்து, எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? எக்ஸாம் நடந்த மந்த்து, நடந்த வருஷம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தமிழுக்கு நீங்கள் சீனியர் அட்டன் பண்ண போகிறீங்கன்னா ஜூனியர் டீட்டெயில் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி அதனுடைய ரிஜிஸ்டர் நம்பர், நீங்கள் ஆல்ரெடி பாஸ் பண்ணது, குவாலிஃபிகேஷன்ஸ் ஆல்ரெடி பாஸ்டு. ஓகேங்களா? டைப் ரைட்டிங் ரிலேட்டடாக நீங்கள் எதுவுமே கொடுக்க வேண்டாம் ஷார்ட் அண்ட் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகுறீங்க அப்படின்னா. நெக்ஸ்ட்டு செலக்ட் தி சப்ஜெக்ட்ஸ் வுட் லைக் டு அப்பியர். இதுலேயுமே டைப் ரைட்டிங் எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். ரிஜிஸ்டர்டு ஷார்ட் ஹேண்ட் சொல்லிட்டு இருக்குங்க இல்லையா, நீங்கள் அங்கே ஜூனியர் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இங்கே இன்டர் ஆப்ஷனே செலக்ட் பண்ணுற மாதிரி வரும். சீனியர் ஆப்ஷன் என்ன இதுவும் ஆகாது. ஓகேங்களா? அதே மாதிரி அங்கே நீங்கள் வந்து ஜூனியர் கொடுத்துருந்தீங்கன்னா தான் இங்கே சீனியர் வந்து ஆகும். இப்போ சப்போஸ் இங்கே நான் இதை எடுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜூனியராக மாறிடும். இங்கே நான் வந்து ஜூனியர் எடுத்துறேன்னு வச்சுக்கோங்க, இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக இது ஜூனியர் மாறிடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இன்டர் அப்பியர் ஆகணும் அப்படின்னா குவாலிஃபிகேஷனில் இங்கே ஜூனியர் கொடுக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி தமிழ் சீனியர் அப்பியர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷனில் தமிழ் ஜூனியர் வந்து கொடுக்கணும். சேம் ஹை ஸ்பீடுக்கு. ஹை ஸ்பீடில் நீங்கள் வந்து இங்கே நீங்கள் சீனியர் கொடுத்தீங்கன்னா தான் இங்கே உங்களுக்கு ஹை ஸ்பீடே ஓப்பன் ஆகும். 150, 180, 200 சொல்லிட்டு. அதே மாதிரி தமிழ் ஷார்ட் ஹேண்டில் நீங்கள் சீனியர் கொடுத்தீங்கன்னா தான் இங்கே வந்து ஹை ஸ்பீடே வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டைப் ரைட்டிங் எக்ஸாம் போகிறவங்க மிஷன் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க போகிறீங்க. இந்த எல்லா டீட்டெயில்ஸையும் என்டர் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அப்டேட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? அப்டேட் டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் அப்டேட் டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா செகண்டு நீங்கள் அப்லோட் இமேஜஸ் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? அப்படி அப்லோட் இமேஜஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் வந்து லோட் ஆகும். இதில் நேம் ஆஃப் தி கேண்டிடேட், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம், சப்ஜெக்ட்ஸ் ரிஜிஸ்டர்டு நீங்கள் ஃப்ரண்ட் பேஜில் என்னென்னலாம் அப்டேட் பண்ணியிருந்தீங்களோ அது எல்லாமே வந்து வந்துடும். ஓகேங்களா? அது எல்லாமே ஒன் டைம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் ஐடி கார்டு அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. எல்லாருக்கிட்டையும் ஆதார் கார்டு இருக்கும். ஸோ ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட்டு, அந்த மாதிரி சொல்லிட்டு ஐடி கார்டு டைப் கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் ஆதார் கார்டே கொடுங்க. அதுக்கப்புறம் ஆதார் கார்டோட நம்பர் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா அந்த 12 நம்பர் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அது என்ன சைஸில் அப்லோட் பண்ண சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் இங்கே என்ன ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறீங்களோ அதுதான் நீங்கள் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா சர்டிஃபிகேட்டில் வந்து வரும், ஹால் டிக்கெட்டில் அதுதான் வந்து வரும். அதே மாதிரி தான் சிக்னேச்சருமே. சரிங்களா? இதை வந்து கரெக்டாக அப்டேட் பண்ணுங்கள். டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு அப்டேட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுங்க. நீங்கள் அப்டேட் பண்ண உடனே ஃபோட்டோ ஹேஸ் பீன் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி, சைன் ஹேஸ் பீன் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு காட்டும். எல்லாமே கரெக்டாக அப்லோட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு ஒன் டைம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ப்ரிவியூன்னு சொல்லிட்டு காட்டுது இல்லையா, இதை கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மேலேயே உங்களுக்கு டேட்டா நாட் சப்மிட்டட்னு சொல்லிட்டு இருக்கும். ஜஸ்ட் இது வந்து ஒரு சாம்பிள் காப்பி, செக் பண்ணுறதுக்கு ப்ரிவியூ காப்பி, அவ்வளோதான்.
இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணியிருக்கிற ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணியிருந்தோம், அப்புறம் ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருந்தோம்ல, இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒன் டைம் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஆன்லைன் பேமெண்ட் வந்து கொடுக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் கோட்ஸ் ரிஜிஸ்டர்டு, எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நோ ரீஃபண்ட் வில் பி கிவன். ஓகேங்களா? பே பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய விதத்தில் வந்து என்ன பண்ணலான்னா பே பண்ணலாம். பட் ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து அமௌண்ட் போயிடுச்சு அப்படின்னா அதை ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு வரணும். ஓகே, ப்ரொசீட் டு பேமெண்ட் கேட்வே கொடுங்க. இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா பில்லிங் இன்ஃபர்மேஷன் காட்டும். இதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுடைய நேம், உங்களுடைய அட்ரஸ்ஸு, பின்கோடு போட்டிங்கனாலே சிட்டி, ஸ்டேட்டு அதெல்லாம் எல்லாமே வந்து வந்துடும். மொபைல் நம்பர், இமெயில் ஐடி. ஓகேங்களா? நோட்ஸ் கேட்டிருக்கிறாங்க, ஷார்ட் அண்ட் எக்ஸாமினேஷன் ஃபீன்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. நீங்கள் வேறு எதுவுமே ஃபில் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் எந்த பேமெண்ட்டில் வந்து பே பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணி மேக் பேமெண்ட் வந்து கொடுங்க. பேமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு காட்டும். அதுக்கப்புறமா லாஸ்ட் ஆப்ஷன் சப்மிட் டேட்டா அண்ட் ஜெனரேட் அப்ளிகேஷன் சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணணும். ஸ்க்ரூட்டினைசிங் தி அப்ளிகேஷன் எதனா ஸ்க்ரூட்டினைசிங் தி அப்ளிகேஷனாக உங்களுடைய அப்ளிகேஷன் செக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எதனா எரர்ஸ் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து வரும். சப்போஸ் இப்போ எந்த எரர்ஸும் இல்லை அப்படின்னா யூ கேன் நவ் சப்மிட் யுவர் அப்ளிகேஷன் சொல்லிட்டு வரும். ப்ளீஸ் நோட், இஃப் யூ சப்மிட் யுவர் அப்ளிகேஷன் வில் பி ஃப்ரீஸ்ட் அண்ட் யூ கேன் நாட் மாடிஃபை யுவர் அப்ளிகேஷன். சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃப்ரீஸ் ஆயிரும், ஏதோ மாடிஃபிகேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. டோன்ட் ஃபர்கெட் டு ஜெனரேட் அப்ளிகேஷன் வித் அப்ளிகேஷன் நம்பர் டூரிங் டேட்டா கரெக்ஷன் பீரியட்னு சொல்லியிருக்கிறாங்க. டேட்டா கரெக்ஷன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அப்ளிகேஷன் நம்பர் வந்து வந்துடும். இல்லைனா நம்ம ஜெனரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனலில். சரிங்களா? இங்கே கேன்சல் அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து சப்மிட் கொடுக்கும். அப்படி சப்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இங்கே ஃபோன் நம்பர் பக்கத்தில் லாக்குடுன்னு மாறிடும். இங்கே வந்து ஓப்பன் இருக்கக்கூடாது, லாக்குடுன்னு மாறிடும். உங்களுடைய அப்ளிகேஷன்லையுமே வந்து ப்ரிவியூ காப்பியில் டேட்டா நாட் சப்மிட்டட்னு இருந்துச்சு இல்லையா, ஃபைனல் காப்பியில் வந்து டேட்டா சப்மிட்டடுன்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? இந்த டேட்டா சப்மிட்டட் வந்து இம்பார்ட்டண்ட். அப்ளிகேஷன் நம்பர் நாட் ஜெனரேட்டட் இருக்கிறது நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். டேட்டா கரெக்ஷன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமா அப்ளிகேஷன் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. வில் பி எனபிள்டுன்னு சொல்லிட்டு அது அப்புறமா பார்த்துக்கலாம். இந்த டேட்டா சப்மிட்டட்னு வந்துருச்சுன்னா அவ்வளோதான். ஓகேங்களா? இப்படி தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு லாக் அவுட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. இந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. யாருன்னா அப்ளை பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ. நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். பை.